வெல்கம் டு யூனிக் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வைவல் கேம் தான். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை வெட்டணுங்க. வாங்க போயிடலாம். என்ன வில்லேஜுங்க, நான் இது ஏற்கனவே கொஞ்சம் விளாண்டுருக்கேன், அதனால கொஞ்சம் இந்த கேம் பற்றி தெரியும். பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டிக்கலாம். இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை மாதிரிலாம் பிளேயரில் அந்த இடத்துல வில்லேஜர்னு இருப்பாங்க. அவங்களும் விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மரத்தை உடச்சிக்கலாங்க. இந்த மரத்தை உடச்சாலும் அதுக்கப்புறம் பெட்டு செய்யணும். பெட்டு இந்த ஷீப்பை வெட்டணுங்க. அதை வெட்டால் நம்ம உள்ளு கிடைக்கும். அதை வச்சு பெட்டு செய்யணும். இந்த மரத்தையும் அந்த உள்ளையும் வச்சு பெட்டு செய்யணும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு செய்யவே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வில்லேஜ் இருக்குல்ல, கண்டிப்பாக இவங்க பெட்டு வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு வீடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஓக் பிளாங்காக மாற்றிக்கணும். இங்கே வச்சா இந்த மாதிரி ஓக் பிளாங்காக கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, இதுவே எடுத்துக்கலாம் நம்ம. சரி வாங்க கதவை திறந்துட்டு போகலாம். இங்கே பெட் இருக்குங்க. ஏன்னா இங்கே 2 பெட் இருக்குங்க. சரி மேலே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே 2 பெட் இருக்குங்க. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு இருக்குது. ப்ரெட்டெல்லாம் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் இருக்குது. 4 ஆப்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை கலரில் எதுவும் இருக்குது கைஸ், எம்ராய்டுன்னு என்னமோ இருக்குது. அதை எடுத்துக்கலாம். சரி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ஒன்று செய்யணும். அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா இது அதிலே வச்சிடலாங்க. நான் தெரியாமல் எடுத்துட்டேன். அதிலே இருக்கட்டும். ஏன்னா நம்ம கையில் வச்சுட்டு இருந்தால் நம்ம செத்துட்டோம்னு வைங்களேன், அது அங்கேயே விழுந்துடும். அதனால் நம்ம தேவையில்லாதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ இதுதான் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள்னு ஒன்று செய்யணும். அது பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரிக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே காமிப்பாங்க, சைட்லேயே காமிப்பாங்க. அது ஒன்று செஞ்சுட்டு இங்கே வச்சிடலாம் பெட்டு பக்கத்தில். இப்போ இதில் டூல்ஸ் செய்யப்போம், மைனிங்கான டூல்ஸ். இப்போது ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெப்பன்ஸ்லாம் வந்துடுச்சு. பாருங்கள் ஒரு பிக்ஆக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஆக்ஸ்லாம் இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் தான் போக போகிறோம். பார்த்திங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சொல்லலாங்க ஒரு இடத்த. கதை வேறு மூட மாட்டேங்குது. சரி வாங்க போகலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏதோ கிடைக்குதா, நம்ம வீட்டில் இருந்த மாதிரி ஏதோ கிடைக்குதான்னு போய் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. சரி வாங்க. இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, 2 டோர் வச்ச மாதிரி ஒரு வீடு. சரி வாங்க. இதுலேயே இல்லைங்க. சரி வாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி வைக்கிறானுங்க. பெருசாக மட்டும் வீடு கட்டி வச்சிடுறானுங்க. ஆனால் உள்ளே எந்த ஐட்டமே இல்லை. சரி வாங்க போகலாம். இன்னும் இங்கே குதிரெல்லாம் இருக்குங்க, ஹார்ஸு கவ்வெல்லாம் இருக்குது. சரி, முக்கியமான விஷயம், நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ஏன்னா இந்த வீட்டிலே எதுவுமே இல்லை. சரி வாங்க போகலாம். வேறு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் இருக்கான்ட்டு. இங்கே அவ்வளோதாங்க. இந்த பக்கம் வீடு இல்லை, நம்ம மேலே தான் போய் பார்க்கணும். ஏன்னா மேலே தான் நிறைய இருக்குது. சரி வாங்க போகலாம். இந்த வீட்டில் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வீடு இருக்குது. அப்புறம் இந்த வீடு செக் பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி. சரி வாங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போயிட்டு மற்ற வீடெலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஓப்பன் பண்ணலாம். இங்கேயும் எதுவுமே இல்லைங்க. சரி அங்கே ஒரு வீடு இருக்குது, அதை போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. பெருசாக இருந்துச்சுங்க வீடு, ஆனால் ஒன்றுமே இல்லை வீட்டுக்குள்ளே. சரி வாங்க நம்ம போகலாம்.
ஏங்க ஒரு மாதிரி சவுண்டு கேட்குறீங்க கத்துற மாதிரி. ஏங்க அங்கே ரெட் கலரில் பார்த்தீங்களா நீங்கள்? ரெட் கலரில் எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஜாம்பி தாங்க எரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்களேன். எரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னல, நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ எப்படின்னா டேல வந்து ஜாம்பிஸ் வரமாட்டானுங்க, நைட்டில் மட்டும்தான் வருவானுங்க. அதனால் இப்போ வந்து எப்படின்னா சூரிய ஒளி பட்டாருங்கண்ணா எப்படிடான்ட்டு. சரி வாங்க நம்ம மேலே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இன்னும் 2 வீடு இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு. சரி வாங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்க பாருங்களேன், இவன் வந்து ஐயன் காலமுங்க, இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இங்கேயும் கீழே எதுவுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே இல்லை. சரி மேலே போய் பார்க்கலாங்க மேலே எதோ இருக்கான்ட்டு. இங்கேயும் எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் எதுக்குன்னா வீடு வச்சுருக்கானோ தெரியல. ஒரு பொருள் வச்சுட்டு இருக்காது இல்லை. இதில் இருக்குங்க அப்பாடா. இதில் அதே பொருள் தாங்க கிடைக்குது. இதோ ப்ரெட்டு, ஆப்பிள், அதுக்கப்புறமா பூ மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்குவோம். சரி ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் 2 ஆப்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஃபெதர் மாதிரி ஒன்று இருக்குங்க, ஃபெதர் தான். ஓகே இதை வச்சு ஏதோ ஒரு ஆரோ மாதிரி ஏதோ காமிக்கிறாங்க. சரி வாங்க போயிட்டு நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம செஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஏன்னா அதுதான் முக்கியம் நம்ம இதுலேயே. அதுலேருந்து தான் நிறைய ரிசோர்ஸ்லாம் கிடைக்கும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போகலாம். அடடா இன்னும் இது வேறு லைட்டாக இந்த ஸ்டெப்ஸ் வேறு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குங்க. சரி வாங்க. இங்கே முதல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெளிச்சத்தை பார்த்துக்கலாங்க, சூரியன் இருக்காரா இல்லையான்ட்டு. இல்லைன்னா அவ்வளோதாங்க, ஜாம்பிஸ்லாம் வந்துடுவானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதாங்க ஷீப்பு. நான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஓகே ரைஸ், தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டெப் மைனிங் தான் பண்ண போகிறேன். அதாவது படி மாதிரி அப்படியே போட்டு போக போகிறேன். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே தம்ப்நெயில் போட்டுருவேன்ட்டு அது நான் போட்டிருக்கேன். அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனில் ஏதோ போட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் உடைக்க முடியல உட்டன் பிகேக்ஸில். இதுதாங்க ஸ்டோன் பாருங்கள். நம்ம வந்து ஸ்டோன் மைன் பண்ணிக்கலாம். இதை வச்சு வேணால் உடைக்க முடியுதான்னு பார்க்கலாம். இதுலேயும் பிகேக்ஸ் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது உடச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டோன் பிகேக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். என்ன சூரியன் வேறு மழை போகுதுங்க. நம்ம சீக்கிரமாக செஞ்சு உடச்சி எடுத்துடலாம். மேலே போயிட்டு செஸ்ட்டில் இருந்து இந்த 2 ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸ்டிக் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உட்டன் பிகாக்ஸ் வந்து இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது உடச்சா நம்மளுக்கு வந்து கோபல் ஸ்டோன் தான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைனிங் கிளம்பலாம். இது வேறுங்க ஒரு மாதிரி அடைஞ்சலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி வாங்க போகலாம். இப்போ வந்து சூரியன் ஓகே தான். நம்ம சீக்கிரமாக அதே அளவுக்கு சேம் லெவலுக்கு பார்த்திங்கன்னா உடச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இது வந்து என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இது வந்து யாருமே யூஸ் பண்ணதே இல்லை. மைண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனால் யூஸ் பண்ணதே இல்லை. நானும் பார்த்ததே இல்லை இது யூஸ் பண்ணி. ஓகேங்க, இது வரைக்கும் கொஞ்சம் திட்டுன மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோவா வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அப்படியே மேலே இப்போ வந்து கொஞ்சம் தோண்டிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடலாம். ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கைஸ், லைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு மட்டும் போய்க்கலாம். ஏங்க மேலே சூரியனே போயிட்டாருங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா போயிடலாம். இல்லைன்னா சாம்பிஸ் வந்துடுவானுங்க பாருங்க. ஒரு மாதிரி எப்படியே இருட்டாகுதா, நைட் ஆகிட்டு வருது. பார்த்தீங்கன்னா நம்ம யாரா நீ என் பெட்டில் படிச்சிருக்க எந்திரி, வேக் வில்லேஜர்னு இருக்குங்க. எழுந்திரிச்சிட்டான். நம்ம தூங்கிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா சாம்பியை காமிச்சிருக்கேன். அது வந்து வில்லேஜர் சாம்பி.
நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்பியை காமிக்கிறேன், ரியல் ஜாம்பியை. ஏன்னா இது வந்து வில்லேஜர் இவனுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுங்களை வந்து ஜாம்பியாக மாற்றி விட்டுருக்கானுங்க. சரி வாங்க நம்ம வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருக்குங்க. அதனால் டார்ச் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்குல்ல, உடச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் டார்ச் எடுத்துருக்குறேங்க. இந்த வில்லேஜில் இருக்க வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பொருள்லாம் கிடைக்கும். அதுதான் இந்த வில்லேஜில். இங்கே லைட்டாக வெளிச்சம் இருக்குது, பரவாயில்ல வச்சுருவோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இப்படி பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் கைஸ், பாய்.